ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. ஏகாதசி அன்னைக்கு இந்த ஒரு பொடியை உங்களுடைய வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தூவி விடுறது மூலியமாக பணப்புழக்கத்தை அதிகப்படுத்த முடியும், கடன் எளிமையாக தீர்க்க முடியும், அதோடு கூட செல்வ வளம் அதிகரிக்க செய்யும், சேமிப்பு பெருகிக்கிட்டே போகும். விரதங்கள்லேயே மிகச்சிறந்த விரதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம் அன்னைக்கு நிறைய பேர் பகல் பொழுதில் உணவே உண்ணாமல் வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பாங்க. அப்படி துளசி தீர்த்தத்தை மட்டும் எடுக்கிற சமயத்தில் இந்த ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும். துளசி செடியை இந்த ஏகாதசி நாள் அன்னைக்கு நீங்கள் பறிக்கக்கூடாது. முதல் நாளே நீங்கள் பறித்து வச்சுக்கணும். ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு பறிக்கிறது ரொம்ப தவறான விஷயமா இருக்கும். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் ஒரு முறை ஏகாதசி தினம் வருங்க. ஒரு வருடத்திற்கு 24 ஏகாதசி விரதம் வரும். இதில் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. உடல்நலம் சரியில்லாமல் அவதிப்பட்டுருக்கிறவங்க, கடன் தொல்லையால் அவதிப்பட்டுருக்கிறவங்க, அதோடு கூட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னு துடிச்சிட்ருக்கிறவங்க எல்லாருமே எத்தனை விரதங்கள் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த ஒரு ஏகாதசி விரதத்தை இருந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அத்தனை விதமான கஷ்டங்களும் தீர்றதை நீங்களே பார்க்கலாம். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் உங்கள் வீட்டில் இந்த ஏகாதசி தினம் அன்னைக்கு இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய கல்லாப்பெட்டி, பீரோ, பர்ஸ் இந்த மாதிரி இடங்களில் நான் சொல்லக்கூடிய இந்த பொடியை தூவி விடுங்க. ஒரே ஒரு சிட்டிக்கை இருந்தாலே போதும். நாட்டு மருந்து கடைகளில் ஜவ்வாது பொடி கிடைக்குங்க. ஜவ்வாது பேஸ்ட்டாக கிடைக்கிது, அதை வாங்காதீங்க. ஜவ்வாது தூளாக வாங்கிக்கோங்க. அதை ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க. அது கூடவே பச்சை கற்பூரமும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதையும் வாங்கிட்டு வந்து லைட்டாக நுணுக்குனிங்கன்னா தூளாயிடும். இந்த 2 பொடியையும் சேர்த்து நீங்கள் ஒரே ஒரு பிஞ்சு எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடங்களில் தூவி விடுங்க. நான் சொன்ன மாதிரி பணப்புழக்கம் அதிகமாகும். இதை இன்னைக்கு தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளுமே செய்யலாம் முடிஞ்சால். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, ஏகாதசி தினம் இந்த மாதிரி நாட்களில் செய்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயமா இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர.